வணக்கம். செல்வகுமாரின் அடுத்த நிகழ்வு, அதாவது வரக்கூடிய நவம்பர் 21 தொடங்கி 29 வரை அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் இணைந்து தரக்கூடிய மழைப்பொழிவு குறித்த வானிலை முன் எச்சரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 19 புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. நாம கடந்த 20 நாட்களுக்கு முன்பே வரக்கூடிய நவம்பர் இறுதி மழைப்பொழிவை படமறைந்து காட்டிவிட்டோம். 9 வட அட்சரேகைக்கு வடக்கே, 12 வட அட்சரேகைக்கு தெற்கே இடைப்பட்ட பகுதியில் தான் வரக்கூடிய மாத இறுதி நிகழ்வு அதீத மழைப்பிடிப்பை கொடுக்க நெருங்கும் கடக்கும் என்று சொன்னோம். ஆனால் அது காற்று பீதியோ அச்சமோ கொள்ள தேவையில்லை. புயலாக உருவானாலும் செயலிழந்துதான் கரை கடக்கும், புயலாக இல்லாமல் ஆழ்ந்த மண்டலமாக கரை கடக்கும் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா ஒரு வெல் மார்க் லோ பிரஷராக தான் வரும். ஆகவே ஒரு நிறைய மழைப்பொழிவை தரும் என்று தான் 20 நாளாக சொல்லிட்டு இருக்கோம். எந்த மாற்றமும் செய்யவில்லை. ஆகவே உலக மாதிரிகள் கடந்த 20 நாளில் 80 முறை மாற்றம் செய்திருக்கிறார்கள். 80 முறை செய்யப்பட்ட மாற்றமும் 80 விதமாக இருந்தது. இன்னும் வரையும் ஒரு நிலைக்கு வரவில்லை. இதை வைத்து இன்னும் குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். குழம்ப வேண்டாம். மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கலாம். மழைப்பொழிவு குறித்த அச்சம் அடைபவர்கள் அதிக மழைப்பொழிவு புரிந்தால் பாதிப்பு ஏற்படும் என்றால் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த தகவல். அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம். வரக்கூடிய 21ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு ஒரு காற்று சுழற்சி ஒன்று ஏற்கனவே இருந்தது. குமரிக்கடல் வழியா அரபிக்கடல் நோக்கி நகர்ந்துருச்சு. அது டெல்டா மாவட்டங்களுக்கு நேற்று முன்தினம் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்துச்சு. நேற்றைக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்துக்கு நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்திருக்கிறது. அது அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த காரணத்தினால இன்றைக்கு மயிலாடுதுறையில் இப்பொழுது மழை பொழிந்திருக்கு. அந்த மழை தொடர்ந்து பெருசாக இல்லைனாலும் டெல்டாவில் இன்றைக்கு காலை ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கும், மதியம் ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கும் லேசாக. காரணம், கிழக்கு காற்றை ஈர்ப்பதன் காரணமா இரு காற்று இணைவு புதுச்சேரிக்கு விழுப்புரத்துக்கு தெற்கே இருக்கிற காரணத்தினால இந்த மழை இருக்கும். நாளை லேசான ஒரு மழைப்பிடிப்பை ஒரு 5% பகுதிகளில் ஒரு தூரல் நினைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கலாம். அப்போ இன்றைக்கும் நாளைக்கும் கிடைக்கக்கூடிய இந்த தீவிரம் இல்லாத ஒரு சின்ன இடைவெளி தான். பெரிய மழைப்பொழிவு இல்லைன்னா கூட இன்னைக்கு கொஞ்சம் மழை இருக்கு, நாளைக்கு மிக குறைவான ஒரு மழை இருக்கு. இந்த 2 நாள் மழைக்கு அப்புறம் இன்றைக்கு 19ஆம் தேதி தெற்கு மத்திய வங்கக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி உருவாகுது. 22ஆம் தேதி தெற்கு அந்தமான் பகுதிக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை இருக்கு. இது எல்லாமே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் சொல்றதெல்லாம் உருவாகும் என்று சொல்வது எல்லாமே தென்சீன கடற்பகுதி, தாய்லாந்து வளைகுடா வழியாக வந்திறங்குவது தான். அங்கே அது ஒரு வலிமையான நிகழ்வாக இருக்கும். நம்முடைய கடலுக்கு வரும்பொழுது அது செயலிழந்து மீண்டும் தீவிரம் அடையும். ஆகவே அங்கிருந்து வந்து இறங்குவது தான். அங்கே ஒரு இடுக்குக்குள்ள மாட்டிக்கிட்டு, அதாவது சுமத்ரா, சிங்கப்பூர், மலேசியா இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு பெரிய அளவில் தீவிரம் அடையாமல் நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும். நேற்றைக்கு கூட சிங்கப்பூர், மலேசியாவிற்கு சிறப்பு அறிக்கை போட்டோம். அதில் மலேசியாவிற்கு வெள்ளப்பெருக்குன்னு சொல்லி மூடுறதுக்குள்ளாரையே நேற்றைக்கு வெள்ளம். மலேசியா முருகன் கோவில் சுற்று வட்டாரமெல்லாம் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது. அந்த நிகழ்வு தான் நம்மளுக்கு வருது. அதை மேலே புரிஞ்சுக்கிங்க, அந்த நிகழ்வு தான் இங்கே வருது. ஆனால் அந்த நிகழ்விற்கு அங்கே இருக்கும் பொழுதே இவ்வளவு மழைனா, அந்த நிகழ்வு வங்கக்கடலுக்கு வந்தா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி இதுக்கு கிடைக்கும். அப்போ நீராவி கூடுதலாக கிடைக்கும். நீராவியை நீராக மாற்றக்கூடிய குளிர்காற்றும் கூடுதலாக கிடைக்கும். ஆக சரிசமனா கிடைச்சி நிறைய மழை பொழிவை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றம் இல்லை. ஆக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி எடுத்தால்தான் நிறைய மழை பொழிவை தரும். நேற்றைக்கு பெய்த மழையாக இருந்தாலும், நேற்று முன்தினம் பெய்த மழையாக இருந்தாலும், ஒற்றை கிழக்கு காற்றை மட்டும் வைத்து பெய்த மழை, அதிக குளிர்காற்று இருந்த காரணத்தினால பெரிதாக மழை இல்லை என்றாலும் அதுவும் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் நேற்று முன்தினம் வேதாரண்யம் பகுதியில் கொடுத்துச்சு. இன்றைக்கு திருநெல்வேலி பகுதியில் கொடுத்திருக்கு. இந்த நிலையில் நாளை வரக்கூடிய, அதாவது நாளை மறுதினம் வரக்கூடிய நிகழ்வு 21ஆம் தேதி நெருங்கக்கூடிய நிகழ்வு அரபிக்கடல் சென்றிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையும் பகுதியாகி இந்த வங்கக்கடல் காற்றை ஈர்க்கும். வங்கக்கடலுக்கு 19ஆம் தேதி இன்று உருவாகக்கூடிய நிகழ்வு இலங்கை அருகே வரும். இலங்கை அருகே வந்தடைந்த அதே வேளையில் 22ஆம் தேதி
தெற்கு அந்தமான் பகுதியில் ஒரு நிகழ்வு உருவாகும். ஆக 3 நிகழ்வு. தெற்கு 22ஆம் தேதி தெற்கு அந்தமான் பகுதியில் ஒரு நிகழ்வு, இலங்கை அருகே ஒரு நிகழ்வு, அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே ஒரு நிகழ்வு. 3 நிகழ்வு. ஆக இலங்கை அருகே இருக்கக்கூடிய நிகழ்வும் லட்சத்தீவு நிகழ்வும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றை கடலோரம் பெய்வது மட்டுமல்லாமல் இலங்கைக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் போய் மழைப்பிடிவை கொடுக்கும். ஆக 21ஆம் தேதி தமிழ்நாட்டின் கடலோரம் தொடங்கும் மழை கடலோரம் மட்டுமல்ல, அது மேற்கேயும் போய் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதுதான் இந்த அறிக்கையோட சிறப்பு. ஆனால் மேற்கே போய் நிறைய கொட்டி தீர்த்து குளங்களை நிரப்பி விடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. உடனடியாக குளைய நிரம்பும் குளத்தை நிரம்பும் தயவு செய்து உடனே நினைக்காதீங்க. ஆனால் நிரப்பும் நிறைய நிகழ்வு இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அறிக்கையை தொடர்ந்து கேட்டு வந்தால் புரியும். ஆகவே இந்த நிகழ்வு இலங்கைக்கு அருகே 19ஆம் தேதி நிகழ்வு வரும்பொழுது 21ஆம் தேதி 22ஆம் தேதி மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். பிறகு அடுத்த நிகழ்வு நெருங்க இதுவும் தீவிரமடைய 23, 24, 25, 26, 27 இந்த நாட்களிலே 2 நிகழ்வும் ஒன்றிணைந்து இலங்கை அருகே அமைந்து தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக அமைந்து வடகடலோரத்திற்கு நெருக்கமாக வந்து வடகடலோரத்தின் கரையை கடந்து உள்ளே போகும். அரபிக்கடல் நோக்கி ஆந்திர பிரதேசம் கர்நாடகா வழியாக போக வாய்ப்பு குறைவு. நேரடியாக வடமேற்கு திசை நோக்கி தெற்கு கர்நாடக வழியாக அரபிக்கடல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆந்திர பிரதேசம் போனாலும் செயலிழந்து கர்நாடக வழியாக அரபிக்கடல் போய்விடும். பிறகு அதுவும் லட்சத்தீவு பகுதிக்கு அதோடு வந்து இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வோடு வந்து இணைந்து விடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆக கொஞ்சம் வடக்கே ஏறினாலும் மேற்கே திரும்பிவிடும் என்பதுதான் இந்த அறிக்கையோட சாராம்சம். வரக்கூடிய 21ஆம் தேதி தொடங்கும் மழை 22ஆம் தேதி 21ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும் மேற்கையும் இருக்கும். 22ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மழையை காட்டிலும் கடலோரம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா 22ஆம் தேதி பிக்கப் ஆகிடும். இது பிக்கப் ஆகி சுடலும். அப்போ அது மேற்கு நோக்கி கொடுக்காது. அப்போ 22ஆம் தேதி மேற்கே தீவிரம் குறைவாகவும் கிழக்கே தீவிரம் அதிகமாக இருக்கும். 23ஆம் தேதி மேற்கையும் இருக்கும் கிழக்கையும் இருக்கும். ஆனால் மேற்கை விட கிழக்கு கடலோரத்தில் இலங்கை கடலோரம்லாம் அதிகமாகிடும். 23ஆம் தேதியிலிருந்து மேற்கே கொடுக்காமல் சுழன்று கடலோரத்திலிருந்து உள்ளே அனுப்பும் மழை அனைத்து மாவட்டங்களுக்கு அனுப்பும். 23, 24, 25, 26, 27 தேதிகளில் மிக மெல்ல நகர்ந்து, அதாவது இலங்கையோட திரிகோணமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கல்முனையிலிருந்து நம்ம தமிழ்நாட்டோட மாமல்லபுரம் பகுதி வரைக்கும் கூட நகர்ந்து முன்னேறி கரை கடக்கும் போது காற்று அச்சம் வேண்டாம், மழை தரக்கூடிய நிகழ்வு. இப்படி நெருங்கும் பொழுது என்ன ஆகும்னா, எத்தனை நாள் நெருங்குது? 22ஆம் தேதிக்கு மேலே 23, 24, 25, 26, 27 5 நாள் நகருது. இதில் 3 நாள் தொடர் கனமழை பொழிவு, 5 நாள் தொடர் மழை, 5 நாளில் 2 நாள் விட்டு மழை, 1 நாள் தொடர் மழை, இதில் 3 நாள் தொடர் கனமழை, அதில் இடையிடையே மிக கனமழை அதி கனமழையும் இருக்கும். ஆக 3 நாள் 24, 25, 26 ஆகிய 3 நாள் தொடர் கனமழை, அவ்வப்பொழுது மிக கனமழை இருக்கும். ஒட்டுமொத்த மழையை பார்க்கும்பொழுது அதிக கனமழையாக இருக்கும். ஆக 3 நாள் மழை பொழிவை சேர்த்து பார்த்தால் நிறைய தெரியும், நிறைய இருக்கும். அதனால உள்ளேயும் பொழியும் கடலோரமும் பொழியும். உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரும் கடலோரம் வரும், கடலோரமும் மழைப்பொழிவை கொடுக்கும். இது கற்பனைக்காக சொல்லிட்டு இருக்கேன், மீதமெல்லாம் நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த மழைப்பொழிவு குறித்த அச்சம் வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய இப்பொழுதைக்கு உள்ள வேலை, இது தமிழ்நாடு தான் நெருங்கணும் அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். காற்று பாதிப்பு இருக்காது. ஆனால் கடலோர பகுதிகளில் கடை மண்டை பகுதிகளுக்கும் கடலில் கலக்கக்கூடிய முகத்துவார பகுதிகளுக்கும் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். நான் இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன், உங்கள் கற்பனைக்கு விட்டுறேன். இதில் முன்கூட்டியே செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, அதாவது தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் மழை பெய்யும். அந்த 3 நாள் நீங்கள் என்ன செய்ய முடியாது? கால்நடைகளுக்கு தீவனம் எடுக்க போக முடியாது, கால்நடை மேய்ச்சலுக்கு ஓட்ட முடியாது. அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஆகவே அந்த இடைவெளி நாட்களுக்கு, அந்த 3 நாள் தொடர்மழை நாட்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? தீவனம் போன்றவை தயார் வச்சுக்கணும். அதே போல தாழ்வான பகுதிகள் இருந்தால் மழை பெய்தால் வானிலை கூட இணைந்தே இருக்கணும். உடனடியாக நீங்கள் காலி பண்ணிட்டு போகணும்னு நான் சொல்லலை. எங்கேயும் தாழ்வான பகுதி எதுன்னு பார்க்கணும். அதாவது ஆற்றோட திட்டில் இருக்கீங்க, ஆற்றில் இருக்கக்கூடிய தீவில் இருக்கீங்க, ஆற்றங்கரையில் மிகவும் ஆறை விட பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கீங்க. இந்த பகுதியில் இருப்பவங்க
சற்றே வானிலை அறிக்கையோட இணைந்தே இருக்கணும். மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை உற்று நோக்கி கொண்டே இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய கால்நடைகளை நம்ம பாதுகாக்கணும். அதான் முதல்ல முக்கியம். நம்ம கடந்த வருடம் பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட மழை எச்சரிக்கையில் கூட கவனத்தில் இல்லாமல் அங்கிருந்த மக்களுக்கு வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தியது தீயணைப்பு படையினர் மீட்டார்கள். ஆக இப்படியெல்லாம் அவர்களுக்கெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையை கொடுக்காமல், பேரிடர் மீட்பு பணிக்கெல்லாம் பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை கொடுக்காமல் அது நீங்களாகவே முன் வந்து முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். காவிரியில் பாயக்கூடிய ஆறுகளில் நடுவில் கூடிய தீவில் யாராவது இருப்பாங்களா? அதை மீட்டாங்க. ஆற்றங்கரையில் தாழ்வான பகுதிகளில் மாடுகளை கட்டி மாடுகள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு கடலில் போய் நீந்தியதையும் பார்த்து வேதனையாக இருந்தது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்த ஆண்டு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அறிக்கை. ஆகவே வடிகால் வசதிகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முதல்ல தண்ணீர் வடிவதற்கேற்ற வடிகால் வசதி ஏற்படுத்திக் கொள்ளணும். நிறைய பேர் வடிகால் எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க, அது ஒரு பொறுப்பு இது இல்லாமல் இருக்கீங்க. தாழ்வான இடத்துல போய் இப்போ பயிர் நட்டுருக்கீங்க. நட்டுறது பருதில்லை, பெய்ய பெய்ய வடியை விட்டுட்டு கொண்டே இருக்கணும். பெய்ய பெய்ய வடிய விடணும். ஆனால் மழை பெய்யணும் இருக்கிறத வடிய விட்டுறக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க, உள் மாவட்டங்களில் மழை நிறைய அறிவிச்சிருக்காங்கன்னு இருக்கிறத வடிய விட்டுட்டு அப்புறம் அடுத்த நாள் தண்ணி இல்லாமாங்க. அதே போல தான் ஒரு இடத்த ஊரை நான் சொல்ல விரும்பலை. ஏரியில் இருக்கிற தண்ணி ஊறுது, ஊறல் எடுக்குது அப்படின்னு சொல்லி ஏரி உள்ள தண்ணியை வெட்டி விட்டாங்க ஆற்றுக்கு. அதுக்கப்புறம் நாற்று விடுறதுக்கு தண்ணி இல்லை, மழை பெய்யுமான்னு கேட்டு இருக்காங்க. அது ஒரு ஊரில் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். ஆகவே பெய்யும் நீரை நாம் சேமிக்கணும், கூடுமானவரை சேமிக்கணும். உபரி நீரையும் சேமிக்கணும். உபரி நீரை தேவைக்கு அதிகமாக போகும்பொழுது, ஆபத்து வரும்பொழுது தான் கடலுக்கு அனுப்பணும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் இருக்கணும். வடிகால் வாய்க்கால்லாம் சரி செய்து வச்சுக்கொள்ளணும். மழை உறுதி. இப்போ தென் மாவட்டங்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கும் பெய்யுமா சார்? நீங்கன்னா வடக்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் உண்டு. ஆனால் இது உங்களை ஏரி குளத்தை முழுமையாக நிரப்பாம, உங்களுக்கு ஏரி குளம் முழுமையாக நிரம்பி வழிஞ்சாதான் நீங்கள் நிம்மதி அடைவீங்க. அரை ஏரி நிரம்பினாலோ நிம்மதி அடைய மாட்டீங்க. நிச்சயமாக உங்களோட மனசு எனக்கு தெரியும். அதனால் இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக டிசம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை ஒரு நிகழ்வு வருது. அது வட இலங்கை கடந்து பாக்ஜலசந்தி வழியாக மேற்கு நோக்கி நகரும். அப்போ உங்களுடைய ஏரி குளங்களை மீண்டும் நிரப்போம். அடுத்தடுத்த நிகழ்வு நம்பர் போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்க, வரிசையா அடுத்தடுத்த நிகழ்வு எல்லாமே இலங்கை வரும். தென் மாவட்டங்களின் வடக்கு பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பாக்ஜலசந்தி வழியாக அரபிக்கடல் போகும் பொழுது அதுவும் நிறைய மழைப்பிடிப்பை தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா மற்றும் அனைத்து உள் மாவட்டங்கள் நிறைய மழைப்பிடிப்பு இருக்கு. முதல் கட்ட மழைப்பிடிப்பு இப்பொழுதைக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. இதில் கடலோரம், வடகடலோரம், டெல்டாவிற்கு நிறைய மழைப்பொழிவு இப்பொழுது வரக்கூடிய நாட்களில் கொடுக்க போகுது. அடுத்தடுத்த டிசம்பர் நிகழ்வு அனைத்து மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. நிறைய மழைப்பொழிவு இதிலேயே கொடுக்கும். உங்களுக்கு ஏரி நிரம்பலன்னா கவலைப்படுவீங்கிறதுனால தான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். மனதில் நம்பிக்கை வேண்டும், பொறுமை வேண்டும், புரிதல் வேண்டும், அறிவியலை அறிதல் வேண்டும். இந்த படத்தை நல்லா உற்று பாருங்க. இருக்கக்கூடிய அறிவியல் பிரச்சனைகள், அறிவியல் ஆய்வுல எல்லாமே உண்மை புரிய வரும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.